நானும் எலெக்ஷனில் போட்டிட்டால்தான் 2006ஆம் ஆண்டு மாமன்ற உறுப்பினருக்கு நின்னேன். 319 ஓட்டு லீடிங்கில் நான் தோற்றுட்டேன். சுயேட்சா நின்று நான் இண்டிபெண்ட் கேண்டிடேட் 319 ஓட்டு தோற்றுட்டேன். திருப்பி 2011ஆம் ஆண்டு அதே மாதிரி மார்ஜினில் 356 அந்த ரேஞ்சில் வந்து தோற்றுட்டேன். 3வது தேர்தலை நானும் நோக்கி இருக்கிறேன். மாமன்ற தேர்தல் இப்போ வந்து நான் நிற்க போகிறேன். நான் ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் தோற்றுது வேற. இப்போ தோத்தா எல்லாம் ஊரே உலகமே கேட்கும் ஏன் தோத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக நானும் விழிப்பாக தான் இருப்பேன். மக்கள் மேலே எனக்கு வந்து அதிகமான நம்பிக்கை இருக்குது. எங்கள் ஃபாதர் வந்து மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்திருந்தார். நான் என்ன பண்ணேன், கடைசியாக அந்த வேலைக்கே நான் வந்து போகல. அது யாரோ ஒருத்தருக்கு வந்து நிச்சயமாக அந்த கிடச்சிருக்கோம். நான் பிஎஸ்சி எம்எஸ்சி பாட்னி பண்ணேன், கிடச்சிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு கூட நான் வந்து போகல. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ப்ரொஃபஷ்னலாக வரணும்னு சொல்லி தான் அட்வொகேட்டாக ஒரு 15 வருஷம் நான் பணியாற்றினேன். அதன் பிறகு சினிமா துறை என்னை வந்து அழைத்து கொண்டது. ஒரு மாதம் முன்னாடி சொன்னேன், பாடல் எழுதுவதையும் பாடுவதையும் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அது எதுக்காகன்னு சொன்னால், இதே இடஒதுக்கீடு தான் சினிமாவில். நான் 4 பாட்டு எழுதலைன்னா வேறு யாருக்குன்னா வாய்ப்பு கிடைக்கும். நான் 4 பாட்டு பாடலைன்னா வேறு யாருக்குன்னா வாய்ப்பு கிடைக்கும். ஆகையால் இது வந்து பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்த செய்தி தான் இது. நான் வந்து எல்லா பாடல் எழுதுவதையும் பாடுவதையும் குறைச்சிக்கின்னு வரேன். பாலா சாரோட திரைப்படம் பரதேசி திரைப்படத்தில் ஒரு கிறிஸ்துவ பாட்டு பாடினேன். அதை தொடர்ந்து இந்த 2வது சாரோட படத்தில் வந்து எனக்கு ஒரு இந்து பாடல், அம்மன் பாடல், ஜாத்திரை பாடல் தந்திருக்காரு. அந்த அம்மன் பாட்டு இந்த ஆடியோ லான்ச் எப்போ லான்ச் ஆக நினச்சிருந்தேன். இனிமேல் நான் போகக்கூடிய எல்லா கச்சேரியிலும் முதல் பாட்டு இந்த அம்மன் பாட்டு தான் நான் வந்து நிச்சயமாக பாடுவேன். எல்லா கச்சேரியும் நான் வந்து பட்நாயக் சார் நம்ம சீனியர் அந்த சாங் ராக்கிங் சாங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு சார். அதில் எல்லா படத்துலையும் பாடுவேன். எனக்கு பிடிச்ச பாட்டு அது பார்த்தீங்கன்னா, அம்மா தாயே முண்டகட்டி அம்மா, தேவர்கள் பூஜைக்கும் உலக முண்டக கண்ணியம்மா, ஈரேழு லோகங்கள் ஆள்கின்ற தாயே நீ ஏழைகள் குறை தீரம்மா. நன்றி.